கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, உங்கள் அனைவருக்கும் விலையேற பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே இந்திய சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக, கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக, மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு 1/7/2026 புதன்கிழமை மதியம் சரியா 12:05 அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய தெளிவான திட்டவட்டமான ஒரு வழிநடத்துதலின்படி இன்றைய தினத்தில் மத்திய அரசாங்கத்தின் புதிய சட்ட விதிகள் இன்றைய தினத்தில் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. அவைகளில் ஒன்று, ஆதார் கார்டோடு இமெயில் ஐடியை இணைக்க வேண்டும் என்பது. சரிங்களா? ஒவ்வொருவருடைய ஆதார் கார்டோடும் அவர்களுடைய இமெயில் ஐடியை இணைக்கணும் இன்னையிலிருந்து அன்பானவர்களே. சரிங்களா? டிசம்பர் மாதம், இந்த வருஷம் டிசம்பர் மாதம் 31 வரைக்கும் அது ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ அப்படின்னா அவங்களே, அதாவது உங்களுக்குரிய என்னுடைய மொபைல் ஃபோன்லேருந்து நான் அந்த குறிப்பிட்ட ஆப்பில் போய் நான் அப்படி இமெயிலை லிங்க் பண்ணோம்னா அது ஃப்ரீ. சரிங்களா? ஆனால் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த ஆதார் சேவை மையங்களுக்கு போய் நம்ம பண்ணோம்னா 75 ரூபா கட்டணும். சரிங்களா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? ஆகவே இன்றைக்கி ஆவியானுடைய ஏவுதல்னால முதல் வேலையாக அந்த வேலையை நான் செஞ்சிட்டேன் சக்ஸஸ்ஃபுல்லாக. சரிங்களா? என்னுடைய ஆதார் கார்டோடு என்னுடைய இமெயில் ஐடியை சக்ஸஸ்ஃபுல்லாக இணைச்சிட்டேன். 75 ரூபாய் கட்டணும். ஆதார் சேவை மையத்தில் போய் நான் அதை பண்ணேன். சரிங்களா? அன்பானுடைய அங்கேயும் அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நமக்குரிய கருவெளியை ஸ்கேன் பண்ணுறாங்க. கண்ணின் கருவெளியை ஸ்கேன் பண்ணி எடுக்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் என்னுடைய ஃபோட்டோ எடுக்கிறாங்க. என்ன அந்த கம்ப்யூட்டர் கேமராவுக்கு முன்னாடி உட்கார வச்சு என்னுடைய ஃபோட்டோ எடுக்கிறாங்க. சரிங்களா? அதெல்லாம் இல்லாமல் அப்டேட் பண்ண முடியாது. சரிங்களா? நான் தான் என்னுடைய இமெயிலை கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்கு அந்த வெரிஃபிகேஷன் இப்போ நான் என்னுடைய மொபைல் ஃபோன்லேருந்து பண்ணால் அதெல்லாம் நான் எப்படி பண்ண முடியும்? பண்ண வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? ஆவியானவர் எனக்கு தெளிவாக என்னை வழி நடத்தினார். இப்போ அந்த ஆதார் சேவை மையத்துக்கு போ அப்படின்னு சொல்லி. ஆகவே போய் அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிவிட்டு 75 ரூபா கட்டணத்தை செலுத்திட்டு வந்துட்டேன். எனக்கு எல்லாம் மெசேஜ்லாம் வந்துட்டு, எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அதெல்லாம் ஆயிட்டுன்னு சொல்லி மெசேஜ்லாம் வந்துட்டு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? அது முக்கியம். ஒவ்வொருவரும் அதை பண்ணிக்குங்க. சரிங்களா? ஆதார் சேவை மையத்தில் போய் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா அவங்க மறுபடி நம்ம ஃபோட்டோ எடுத்து இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்முடைய கண்ணின் கருவிலியை அவங்க எடுக்கிறாங்க. ஆகவே அதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்பதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் 6 அவங்கள பார்க்க போனேன். ஆஃபீஸ் திறக்கலை. அப்புறம் எஸ்பிஐ பேங்க்குக்கு போய் கேட்டேன், என்னுடைய எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட் என்னாச்சு அப்படின்னு சொல்லி. இன்னும் மெசேஜ் வரலைங்க சார் அப்படின்னாங்க. சரி, அப்படி இந்த மாதத்தில் வந்துடும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா என்னுடைய ஆவணங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா அரசாங்கம் என்னென்ன சொல்கிறதோ அதன்படி நான் எல்லாம் செஞ்சிட்ருக்கேன். ஆகவே சீக்கிரமாக அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தேன். வந்து இன்றைக்கி 1 அதுமா ரேஷன் வாங்கிட்டேன். சரிங்களா? கூட்டம் இல்லாமல் இருந்தது. ரேஷன் பொருள் எல்லாம் வாங்கிட்டேன். இன்றைக்கி அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? நீங்களும் ஆதாரில் உங்கள் இமெயில் ஐடியை அப்டேட் பண்ணிக்கோங்க. அது நல்லது. சரிங்களா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, இதான் இன்றைக்குள்ள செய்தி. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.